Good morning everyone. இன்னைக்கு நம்ம ECE third yearல first paper computer hardware servicing and networking உடைய module 7 பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா DDR2, DDR3 and direct RD RAM. ஆல்ரெடி நம்ம module 6ல என்ன பார்த்திருக்கோம்னா ROM-னா என்ன, RAM-னா என்ன, RAM is a volatile memory, ROM is a non-volatile memory. அடுத்ததா cache memory-னா என்னன்றதை பார்த்திருக்கோம். இன்னைக்குரிய செஷன்ல நம்ம என்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போறோம்னா DDR2, DDR3 and direct RD RAM. First, types of RAM with flowchart representation. Memory classify ஆகுது, RAM and ROM classify ஆகுது. So RAM classified into SRAM and DRAM, DRAM classified into SDRAM, RDRAM, DDR, SDRAM, DDR SDRAM classified into DDR1, DDR2, DDR3 and DDR4. இத பத்தின சின்ன பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்குரிய டாபிக் DDR2, DDR3 பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ரேம்னா என்ன, டைனமிக் ரேம்னா என்னன்னு பார்த்துக்கிட்டு அந்த கான்செப்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் SRAM மீன்ஸ் ஸ்டாட்டிக் ரேம், DRAM மீன்ஸ் டைனமிக் ரேம். ஸ்டாட்டிக் ரேம்ல டேட்டா ஸ்டோர் ஆகக்கூடிய மெமரி செல்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த SRAM அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டான மெமரி அப்படிங்கிறதுனால இட் யூஸ்ட் அஸ் கேட்ச் மெமரி இன்சைட் த கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் DRAM, DRAM மீன்ஸ் டைனமிக் ரேம். டைனமிக் ரேம் வந்து மெயின் மெமரியா யூஸ் ஆகுது இன் அவர் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில். அடுத்ததா DRAMல உள்ள டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவும் செப்பரேட் கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகும். கெப்பாசிட்டருக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அண்டு டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகும்போது அது என்ன பண்ணும்னா டேட்டா ஒன்னை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கும். கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜிங்கில் இருக்கும்போது டேட்டா 0வை ஹோல்டு பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் SRAMக்கும் DRAMக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். DRAMல அக்சஸ் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் SRAMல அக்சஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த DRAMல கெப்பாசிட்டர்ல டேட்டா ஸ்டோர் ஆகிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் டேட்டா சேவ் ஆகி இருக்கா இல்லையா அப்படின்றத தேடிக்கிட்டே இருக்கும். இப்படி டைனமிக்கா தேடிக்கிட்டே இருக்கிறதுனால இதோட பேர் வந்து டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இப்படி தேடுறதுனால அக்சஸ் டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து SRAMல கிடையாது, அதனால இதோட அக்சஸ் டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், SRAM வந்து DRAM கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லியரா இருக்கும், DRAM வந்து லோ காஸ்ட். நெக்ஸ்ட் SRAM requires ஹை பவர் கன்சப்ஷன், DRAM requires லோ பவர் கன்சப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த DRAMல டேட்டா எதுல ஸ்டோர் ஆகுதுன்னா கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆகுது. அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட்ல SRAMல உள்ள டேட்டா எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிட் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிறதுக்குரிய மெமரி சிப்ல 6 டிரான்சிஸ்டரும் 6 கெப்பாசிட்டரும் இருக்கும். அதனால இந்த சர்க்கியூட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும், அது ஸ்டோர் பண்ணிக்கூடிய ஸ்பேஸ் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஆனால் DRAMல பொறுத்தளவுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர்ல தான் ஸ்டோர் ஆகும், அதனால இதுக்குரிய ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படும். நெக்ஸ்ட் SDRAM. SDRAM மீன்ஸ் சிங்கிள் டேட்டா ரேட் சிங்க்ரோனஸ் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் சிங்கிள் டேட்டா ரேட்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கிளாக் சைக்கிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாக் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த கிளாக் சைக்கிள்ல 0லேருந்து 1 போகுது இல்லையா, ஸோ அந்த எட்ஜை என்ன சொல்லுவோம்னா ரைசிங் எட்ஜுன்னு சொல்லுவோம். அடுத்து 1 லெவல்லேருந்து 0 போகுது இல்லையா, அந்த எட்ஜை வந்து ஃபாலிங் எட்ஜுன்னு சொல்லுவோம். இந்த SDRAMோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் சைக்கிளோட ஒவ்வொரு ரைசிங் எட்ஜ்லையும் ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாக்கோடைய ஃபர்ஸ்ட் ரைசிங் எட்ஜில் வந்து ஒரு பிட் ஆஃப் டேட்டாவை என்ன செய்யுது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது மாதிரி 4 கிளாக் சைக்கிள் இருக்கு. 4 கிளாக் சைக்கிள் முடியும் போது SDRAM எவ்வளவு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பார்த்தீங்கன்னா 4 டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அடுத்ததா DDR SDRAM. DDR அப்படின்றது என்னன்னா டபுள் டேட்டா ரேட் சிங்க்ரோனஸ் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா சிங்கிள் டேட்டா ரேட்னு பார்த்தோம் இல்லையா, இது வந்து டபுள் டேட்டா ரேட். ஸோ இந்த டபுள் டேட்டா ரேட்ல இதோட டிரான்ஸ்ஃபர் ரேட் எப்படி இருக்கும்னா எஸ்டிஆர் எஸ்டி ரேமை விட டபுளா இருக்கும். அதை எப்படி சொல்லலாம்னா கீழே உள்ள டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே கிளாக் சைக்கிள் எடுத்திருக்கோம். அந்த கிளாக் சைக்கிள்ல ரைசிங் எட்ஜ் அண்ட் ஃபாலிங் எட்ஜ் இருக்குது. இந்த எஸ்டி ரேம் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ரைசிங் எட்ஜ்ல மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பிட்டை. ஆனா இந்த டிடிஆர் எஸ்டி ரேம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளாக் சைக்கிளோட ஒவ்வொரு ரைசிங் எட்ஜ்லையும் ஃபாலிங் எட்ஜ்லையும் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஒவ்வொரு கிளாக் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும்போதும் இது என்ன பண்ணும்னா 2 பிட் டேட்டாவை என்ன செஞ்சிரும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதனால 4 கிளாக் சைக்கிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 பிட்டை வந்து என்ன செஞ்சிடும், இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதனால டபுள் டேட்டா ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்றோம். அடுத்தது DDR2. 2ன்றது வந்து வெர்ஷனை தான் நம்ம 2ன்னு சொல்லி சொல்றோம். இதுல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த DDR2ல வந்து 240 பின் வந்து இருக்கும். இதோட ஆப்ரேட் ஆகக்கூடிய வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 256 MPல இருந்து 4 GB வரைக்கும் இருக்கும். இதுவும் என்ன கான்செப்ட்ல இருக்குன்னா டபுள் டேட்டா ரேட் அப்படின்றதுனால இதுவும் ஒரு கிளாக் பல்ஸோட ரைசிங் எட்ஜ்லையும் அண்ட் ஃபாலிங் எட்ஜ்லையும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். நெக்ஸ்ட் DDR3. 3 மீன்ஸ் வெர்ஷன். DDR3 மீன்ஸ் டபுள் டேட்டா ரேட் 3. இந்த DDR3 ரேம் ஸ்டிக் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல 240 பின்ஸ் இருக்கும். இதே இது லேப்டாப் கம்ப்யூட்டர்ல 204 பின்ஸ் வந்து இருக்கும். இதுவும் கிளாக் பல்ஸ்ல ஒவ்வொரு கிளாக் பல்ஸோடைய ரைசிங் எட்ஜ்லையும் ஃபாலிங் எட்ஜ்லையும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுனால இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அஸ் கம்பேர்ட் டு DDR2. இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 வோல்ட் இருக்கும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்ததை பார்க்கக்கூடியது வந்து DDR4. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இந்த DDR4 தான். டபுள் டேட்டா ரேட் 4th SD RAM அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.2 வோல்டேஜ். இதோட எஃபிஷியன்சி வந்து DDR3 விட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இதை வந்து மெயின் மெமரியா நம்மளோட பர்சனல் கம்ப்யூட்டர்லயும் லேப்டாப்லயும் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு DDR உடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜும் அதோட டிரான்ஸ்ஃபர் ரேட்டும் கொடுத்திருப்பாங்க. இப்போ DDR2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 1.8 வோல்ட், அதோட டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து 400 to 1066 MT/s இருக்கு இல்லையா. ஸோ இதே இது DDR4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா 1.2 வோல்ட் தான் இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். இப்போ லேட்டஸ்டா வந்து LPDDR அப்படின்றது நம்மளோட லேப்டாப்லலாம் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த LPDDR அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ பவர் DDR. இதுல என்ன வெர்ஷன்லாம் வருதுன்னா LPDDR3 அண்ட் LPDDR4 அப்படிலாம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய லேப்டாப்ல நம்ம LPDDR4 இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னம்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டைரக்ட் RD RAM. R means RAM bus. DRAM means dynamic random access memory. இதுல சிங்கிள் சேனல்ல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கண்ட்ரோலரும் 4 RD RAM உடைய மெமரி சிப்பும் இருக்கும். இதோடைய டிரான்ஸ்ஃபர் ரேட் எவ்வளவு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.6 GB/s இருக்கும். இந்த டேட்டா ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா 2 சேனல்ஸ்க்கு போகலாம். 2 சேனல்ல என்ன இருக்கும்னா RD RAM உடைய கவுண்ட் வந்து 8 இருக்கும். இங்க அதோட டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் 3.2 GB/s இருக்கும். இன்னும் டிரான்ஸ்ஃபர் ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 சேனல் போனோம் அப்படின்னா இந்த RD RAM உடைய மெமரி சிப் வந்துட்டு எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். ஸோ அதனால இதோட டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 6.4 GB/s நமக்கு கிடைக்கும். ஸோ ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் அப்டைன் பண்ணிக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்பீடு வந்து 133 MHz அண்ட் அபவா இருக்கும். இதோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் வந்து 1.6 GB/s, 3.2 GB/s அண்டு 6.4 GB/s, அதாவது சேனல் யூஸ் பண்றதை பொறுத்து. அடுத்து இதோட ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து 100 MHz to 1000 MHz வரைக்கும் இருக்கும். காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக்ஷனுக்கு வந்திருக்கோம்னா ஒவ்வொரு மாடல்லையும்
ஒவ்வொரு அப்ளிகேஷன் ஓரியன்டா ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற ஃபோல்டரை லாக் பண்றது எப்படி, அகைன் அன்லாக் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ உங்களோட ஃபோல்டர் டெஸ்க்டாப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிட்டு பண்றீங்க ஒரு ஆக்ஷன். அடுத்து வேற கோலன்ல இருந்தாலும் நான் லாஸ்டா உங்களுக்கு அது சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட்ல போங்க. அங்க டைப் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதுல போய் என்ன பண்ணணும், சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணணும். அதாவது கமாண்ட். அதனால சிஎம்டி டைப் பண்ணீங்கன்னா அந்த கமாண்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அந்த கமாண்ட் விண்டோல என்ன டைப் பண்ணணும்னா, சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணணும். சிடி அப்படின்றது என்னன்னா கிரியேட் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கமாண்ட் வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஃபோல்டரை வந்து லாக் பண்றதுக்காக. ஸோ அந்த கமாண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த லாக்குன்னு கொடுத்து கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, CACLS ஸ்பேஸ் விட்டுட்டு நம்மளோட ஃபோல்டர் நேம், அதாவது ஃபோல்டர் நேம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் நேம் வச்சிருக்கேன். அதனால என்ன கொடுத்துருக்கேன்னா CACLS ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு /P ஒரு ஸ்பேஸ் everyone கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு n இதை போட்டுட்டீங்க அப்படின்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோடனே அது என்ன கேட்கும், ஆர் யூ ஷுர் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் அல்லது நோ அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம வந்து ஷுர், நம்ம வந்து கண்டிப்பா லாக் பண்ண போறோம் இல்லையா, அதனால ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா ப்ராசஸ் ஆயிரும். இப்போ நீங்க அந்த ஃபோல்டரை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் என்ன செய்ய முடியாது, நம்மளால ஓப்பன் பண்ண முடியாது. அந்த ஃபோல்டரை டெலீட் பண்ணவோ எதுவுமே செய்ய முடியாது. அதுக்குரிய ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. நீங்க ஃபோல்டரை ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டோன்ட் கரண்ட்லி ஹாவ் பெர்மிஷன் டு அக்சஸ் திஸ் ஃபோல்டர் அப்படின்றத ஒரு எரர் மெசேஜா உங்கள்கிட்ட காமிக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஃபோல்டரை யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டோம், நம்மளோட ஃபோல்டரை லாக் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா. அடுத்ததா நம்ம ஃபோல்டரை அன்லாக் பண்ண போறோம். அதுக்கும் கமாண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இதே கமாண்டு CACLS ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஃபோல்டருடைய நேம் கொடுத்துட்டு /கொடுத்து P கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு everyone கோலன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு F அப்படின்றத டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னோடனே உங்களோட ஃபோல்டர் வந்து அக்சசபிளா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ உங்களோட ஃபோல்டர்ல உள்ள டேட்டாவை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபைனலி இன்னைக்குரிய மாடலோட கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்குரிய மாடல்ல நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, TDR2, DDR3 இதுக்கெல்லாம் முன்னாடி SRAMனா என்ன, DRAMனா என்ன, அடுத்து டபுள் டேட்டா ரேட்னா என்ன, சிங்கிள் டேட்டா ரேட் அப்படின்னா என்னன்றதையும் பார்த்துருக்கோம். அடுத்ததா டைரக்ட் RD RAM அப்படின்றதையும் என்னன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுடைய அடுத்த 8வது மாடல்ல நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ் ரிமூவபிள் ஸ்டோரேஜ். தேங்க்யூ.